அப்பறது கேட்குற மை யூடியூப் சேனல். இந்த இலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுதான் கல்யாண முருங்கைக்கீரை. இதோட நாங்கள் ஒரு டிஃபின் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இங்கேயும் கிடைக்குது. நான் எடுத்துன்னு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இதை பாருங்கள், இது ரேஷன் பச்சரிசி. நேற்று நைட்டு பச்சரிசி இல்லை, புழுங்கல் அரிசி. இது ரேஷன். இது நேற்று நைட்டே நான் போட்டு வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஊறிச்சு. ஊறின அப்புறம் உப்பு போட்டு இந்த மாதிரி அரைங்க கட்டியாக. உங்களுக்கு கட்டியாக அரைக்க வரலன்னா ஒரு கடாயில் போட்டு இப்படி பண்ணுங்க, நல்லா கட்டியாகிடும். இல்லைன்னா வெள்ளை கலர் துணி இருந்தால் அதில் போட்டு வைங்க, அப்போ கூட கட்டியாகிடும். இதை பாருங்கள், இது ஒரு தேங்காயோட துருவால். இல்லை, நான் கொஞ்சோண்டு, எனக்கு இனிப்பு பிடிக்காது எங்கள் வீட்டில், அதனால தான் கொஞ்சோண்டு செய்கிறேன். இவ்வளோ வெல்லம் போடுங்க. இது நாட்டு வெல்லம், நீங்கள் வெல்லமும் போடலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா வாசமாக இருக்கும். இது வெல்லம் போடல. இது மீன் குழம்புக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மங்களூர் மீன் குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த கட்டின்னுவோம் நாங்கள் இதுக்கு ஊரில். இந்த இதில் கொஞ்சோண்டு எடுத்துட்டு இப்படி போடும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி கையில் இப்படி தொட்டுட்டு இப்படி பண்ணணும். இப்படி மடிக்கணும். இப்படியே இப்படி வைங்க. இது நான் ஃப்ரிட்ஜில் ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்து 4 நாள் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இலை கொஞ்சம் கருத்து இருக்குது. இல்லை நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது இலை. இந்த கட்டி ரொம்ப நல்லது, உடம்பலிக்கெல்லாம் நல்லது. இந்த சுடு தண்ணியில் இந்த இலை போட்டு குளிப்பாங்க, உடம்பலி எல்லாம் போயிடும். இது ஒரு ஆயுர்வேதிக் மாதிரி இலை. கல்யாண முருங்கைக்கீரைன்னுவாங்க இதுக்கு. இங்கே கிடைக்கும். இங்கே கூட பார்த்துருக்கேன் நான், ஆனால் இங்கே கிடச்சதில்லை எனக்கு. நான் ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தேன். எங்கள் ஊரில் அதுக்கு பொங்காரத இறைன்னுவோம். உங்களால் எவ்வளோ மெலிசாக பண்ண முடியும் அவ்வளோ மெலிசாக பண்ணுங்க. மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட. இது தேங்காய் போட்டது. இது ஸ்வீட் அப்படியே சாப்பிட்லாம். எல்லாமே பண்ணிட்டு இப்படி வைங்க. இந்த இலையை நல்லா கழுவுங்க, தூசி எல்லாம் இருக்கும். அப்புறம் அந்த ஜேடரை வலைன்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க, ஒரு பூச்சி நூல் மாதிரி நெய்யுமே, அந்த பூச்சியெல்லாம் ஒட்டி இருக்கும் இந்த இலையில். அதெல்லாம் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணணும் நீங்கள். பாருங்கள், இது ஸ்வீட் இப்போ போடுறேன். உங்களுக்கு நிறையா வெள்ளை தேங்காய் பிடிச்சா நிறைய போடுங்க. இது ஒரு வாசமே தனியாக இருக்குது, இதோட வாசமாக. நீங்கள் தண்ணி இதை தொட்டிடுங்க, இல்லைன்னா கையில் ஒட்டிக்குவோம். வடை செய்யும் போது ஒட்டிக்கல, அதே மாதிரி இது ஒட்டிக்குவோம். நாங்கள் இதுக்கு தீபாவளிக்கு அதிகமாக செய்வோம். இது
தீபாவளிக்கு ஒரு இந்த மாதிரி எல்லாமே வேய்ங்க. என்கிட்ட இட்லி குக்கர் இருக்குது, ஆனால் நான் இப்படி தான் செய்வேன். குக்கரில் வச்சுட்டு இந்த இட்லி குக்கரோட இது இல்லை நல்லா ஒரு 20 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ நான் எல்லாமே பண்ணி காட்டுவேன், இருங்க. இது பாருங்கள், நான் எல்லாமே வச்சுட்டேன். இனிப்பு மட்டும் தான் இந்த பக்கம் இருக்குது. இது வந்து இனிப்பு இல்லாதது. இது ஒரு தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிச்ச அப்புறம் தான் இது வைக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் வேகணும். இட்லி வெந்த மாதிரி தான். இது என்னோடய சார்ஜில் கூட இருக்குது. இதுக்கு முன்னாடி ஊருக்கு போகும்போது எல்லாம் எடுத்துன்னு வரும் சார்ஜில் தான் போட்டிருக்கேன். இதுதான் நான் வீடியோவாக போடுறேன். இது நாங்கள் வந்து தீபாவளிக்கு செய்வோம். ஒரு 12 விதமாக இலையில் செய்வோம். அந்த இலை என்னென்னு சொல்கிறேன் நான். அந்த இலையில் செய்வோம் தீபாவளிக்கு. அந்த இலை எங்கெங்கேயே போய் எல்லாம் தேடி எடுத்துன்னு வருவோம். அதுதான் எங்களுக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷலு. இது நான் எப்போ ஊருக்கு போனாலும் இந்த இலை எடுத்துன்னு வருவேன். பொங்காத இரை என்னுவோம் நாங்கள். இங்கே வந்து கல்யாண முருங்கைக் கீரை என்னுவாங்க. உங்களுக்கு கரைச்சா நீங்களும் செய்யுங்க. உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வயசானவங்க சின்ன குழந்தைக்கெல்லாம் தண்ணியில் போட்டு குளிப்பாட்டுவாங்க. உடம்பு வலி எல்லாம் போயிடும். இது வந்து இனிப்பு இல்லாதது வந்து மங்களூர் ஸ்டைல் மீன் குழம்பு வச்சு என் வீடியோவில் இருக்குது. அந்த மாதிரி குழம்பு வச்சுட்டு இது இனிப்பு இல்லாதது சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக டிஃபினாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இந்த மாதிரி டிஃபின்னு. எப்போ சட்னி சாம்பார் துவையல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருப்பீங்க. இது ஒரு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த வெயிட் எடுங்க. வெயிட்டு வேணாம், இட்லி வெந்த மாதிரி தான் வேகணும். ஐயோ இவங்க குக்கர் என்ன அழுக்காக இருக்குன்னு நினைக்காதீங்க. நேற்று இதில் நான் பருப்பு வேக வச்சேன். இனிமேல் தான் இது க்ளீன் வாஷ் பண்ணணும். ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். நான் என்னென்ன இலை என்ன சொல்கிறேன் வாங்க. பாருங்க, இந்த இலை தான் எனக்கு ஞாபகம் வருது. இது கல்யாண முருங்கைக்கீரை. இது வந்து மஞ்சள் இலை. இது வந்து எங்களுக்கு பழக்காய் மாதிரியே ஒரு சின்னதாக கிடைக்கும், அதோட இலை. இது வந்து வாழை இலை. இது வந்து சம்பிகை இலை. என்ன சொன்னால் கிணறுக்கு ஒரு செடி கட்டுவாங்க, அந்த செடியோட இலை. இது வந்து பொன்னைக்காய் இலை. இங்கே என்ன சொல்லுவாங்க, அந்த சூடு பண்ணி உடம்பு வைப்பாங்களே அதோட மரத்தோட இலை. இது வந்து அரச மரத்தோட இலை. அப்புறம் பலாப்பழ இலை. இந்த 8 இலை தான் எனக்கு ஞாபகம் வருது. இன்னும் ஒரு 4 இலை வரணும். 12 விதமான இலையில நாங்கள் இந்த டிஃபின் செய்வோம் தீபாவளிக்கு. இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் என்னென்ன இலைன்னு. எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இதை பாருங்கள், இது இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக கலர் வந்திருக்குது. இது ஒரு ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் கடிச்சா செஞ்சு பாருங்கள். இது 20 நிமிஷம் வெந்துச்சு. இனிமேல் நாங்கள் சாப்பிட போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதுக்கப்புறம் இப்படி ஒன்று எடுத்து பாருங்கள். இதுக்குள்ளே எங்கேயான பச்சை பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிட்டு பாருங்கள். பச்சை பச்சையாக தெரியுதா? அதுக்கு இன்னும் திருப்பி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுடுங்க. அதுக்கு எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நம்ம மேலே வச்சுருக்கோம்ல இலையெல்லாம், அதுக்கு சொல்கிறேன். எல்லாமே எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் மேலே எடுத்து பாருங்கள். அப்போ கொஞ்சம் எடை வரும் அதில். அப்போ நல்லா வெந்துடும். பொடி பண்ணாமல் பாருங்கள்.
வெந்திருக்கு, ஆனால் லைட்டாக கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி பச்சையாக இருக்குது பாருங்கள். பச்சை இருக்கக்கூடாது, இந்த கலர் வரணும். இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். சிம்மு பண்ணி வச்சுடுங்க. இட்லிக்கு வைக்கிற மாதிரி வைங்க, சிம்மு பண்ணி. லைக் பண்ணுங்கள் எல்லோரும். பாய். தேங்க்யூ.